சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ண்ணா படம். வரலாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு காசு கொடுக்குறீங்கன்னா நல்லா உட்காந்து சிரிச்சுட்டு போகலாம். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக காமெடி தான். ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது ஒரு இதை பேஸ் பண்ணி படம் ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படம் எனக்கு வந்துட்டு அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியலண்ணா. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அதான் நான் ரெண்டுல எல்லாமே படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் காமெடி சீன்ஸ்க்கு எந்த பஞ்சமே இல்லை. ஃபுல்லாக சூப்பராகவே இருந்துச்சு. படம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க மற்றவங்க. ஆமாம், நான் அவர் பாண்டியன் ஸ்டோரில் அவ்வளோவா பார்த்தது இல்லைண்ணா. பட் ஆனால் ஸ்க்ரீனில் இங்கே பார்க்கல, தேட்டரில் பார்க்கல, செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்ம குட் ஒர்க் அதெல்லாம். இல்லை அவர் இண்டிவிஜுவலாக தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அவரோட டேலண்ட்டை இங்கே எக்ஸ்ப்ளோர் அவர் காமிச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. அவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் டேரக்டர் இன்னும் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவங்களுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக படம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, நார்மல் எல்லா ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய மூவி கொடுக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அவராக தான் இருக்கார். நல்லா நடிச்சிருக்காரு. அதை ஒன்று அப்ரிஷியேட் பண்ணலாம். நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி நல்லா இருக்கு மூவியில். கதை நல்லா இருக்கு. ஸ்டோரி ஒரு டேரக்டரோட ஏதோ எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சிருக்கு. காமெடி நிறைய இருந்துச்சு, அதனால பிடிச்சிருக்கு. ஹீரோயினை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோரில் ஒரு நல்ல பெர்ஃபார்மராக சின்ன திரையில ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ வெள்ளித்திரையிலையும் அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக ஒரு பெரிய லைஃப் அவருக்கு இருக்குது வெள்ளித்திரையில். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸ்டோரியாக ஆல்ரெடி டேரக்டர் ஆல்ரெடி தன்னை ப்ரூவ் பண்ண ஒருத்தர் தான். லக்கி மேனில் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவது படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதெல்லாம் ப்ரொடியூசரும் வந்து யாத்திசின்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய படம் எல்லாத்துக்கும் காட்டின ஒரு படம் தான். அதுக்கடுத்து இது ஆனால் இது யாத்திசியோட மீட்டரில் இது அதுக்கடுத்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். சூப்பர் படம். குமார சம்பவம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரி இது. அண்ட் குமரன் சாரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா அவரோட திறமையை அவர் காமிச்சிருக்காரு. பாலாஜி வேணுகோபால் சாரோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு கிளாமர் அண்டு அந்த மாதிரி ஸ்டோரி கிடையாது. அண்ட் ஃபேமிலி பேஸ்ட் அண்ட் ஃபன் ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி குமரன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஆக்டிங் ஸ்கில்ஸை நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு பாலாஜி சார். அண்ட் இந்த படத்தில் என்னோட பையன் நடிச்சிருக்கான். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாலாஜி சார் ஃபார் கிவிங் எ ரோல் டு ஹிம். அண்டு ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி தீம் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்டு கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பாராத கிளைமேக்ஸாக இருந்தது. ஸோ ஒரு ட்விஸ்ட் இருந்தது கிளைமேக்ஸில். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ஃபேமிலி மூவி. அதனால் ஃபேமிலி கூட வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பாண்டியன் ஸ்டோருக்கும் வெள்ளித்திரைக்கும் சின்ன திரைக்கும் வெள்ளித்திரைக்கும் உண்டான இடைவெளி ரொம்ப பெருசு. அது வந்து என்ன சொல்கிறது, அதோட ஜேர்னி ரொம்ப பெருசு. ஆனால் அது இப்போ ஸ்க்ரீனில் எதுவும் தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாண்டியன் ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓகே வெள்ளித்திரை அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவரும் ஆவார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பாக இது முதல் படத்துக்கு உண்டான ஒரு கதை தான் இது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒரு 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜஸ்ட் பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற ஒரு இதுதான் இது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு லான்ச் மூவி அப்படின்றது எஸ் 100% ட்ரூ. கண்டிப்பாக இது லான்ச் மூவியாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டு தாங்க. த்ரூ அவுட் காமெடி, 100% காமெடி. இது காமெடி, சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னத்திரை பாண்டியன் கதிருக்கும் பெரிய திரையில் பார்க்குற கதிருக்கும் வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருந்தாரு. ரெண்டாவது இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து டைரக்டர் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அது ஒரு பெரிய விஷயம். காமெடி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராட்சசனில் நடித்த வினோத் சாருக்கும் இந்த படத்தில் நடிக்கிற வினோத் சாருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோங்க. நல்ல ஃபேமிலியாக வந்து 100% என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 100% படம் காமெடி, எமோஷன், சென்டிமெண்ட் எல்லாமே இருந்தது படத்தில். அதாவது பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். உங்கள்கிட்ட தான் கேட்கணும். நம்ம ஹீரோ வந்து நிறைய பாண்டியன் ஸ்டோரி நிறைய பார்த்துட்டோம். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்படி இருக்காரு? ரொம்ப அழகாக இருக்காரு. ரொம்ப நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்கு. என்ன என்ஜாய் பண்ணி படத்தில் காமெடி நல்லா இருந்தது, சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்தது. பாலாவும் அவர் பேரும் நல்லா இருந்தது. குமரனும் அவரும் பேர் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து நினச்சா நல்லா இருக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது
செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான், புரியல. செகண்ட் ஹாஃப் வரும்போது அந்த கதையே புரிஞ்சுது. ஆமாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி ஹீரோ பண்ணியிருக்க பெட்டர், நல்லா வந்திருக்கு, நல்லா பார்க்கலாம். கதையே அப்படி இருக்கு. கதை நல்லா இருக்கு, எமோஷன் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி காமெடி? செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்கும். ஆடியன்ஸ் நல்லா பிடிக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். தமாஷா போச்சு, ஜோவியலாக போச்சு. அதாவது இன்னும் இருட்டே எடுத்த மாதிரி இருந்தது, இன்னும் கொஞ்சம் லைட்டிங் கொடுத்துருக்கலாம். நான் கூட ஸ்க்ரீன் மிஸ்டேக்னு நினச்சேன், ஆனால் அப்புறம் ஆட் காமிக்கிறாங்க, அதில் நல்லா தெளிவாக தெரியுது. காமெடி எவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு? உங்களுக்கு என்ன காமெடி? காமெடி பரவாயில்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் காட்சி அமைப்புக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சீன்ஸ் எல்லாம் பேசிகிட்டே தான் இருந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்டோரி ஒரு பரவாயில்ல, அதாவது அந்த போராளிகளை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துது, அவ்வளோதான். ஹீரோ நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோரியில் நிறையா பார்த்துட்டோம். இப்போ வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அந்த வரதனுடைய பிள்ளையா நடிக்கிறார் அவர் தானே, அவர் பாட்டு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து இவர் யோகி பாபு தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லா தெரியுது. அந்த ஒருத்தர் கூட ஆக்ஷன் போவாங்களே, சிபிஐயில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அவருக்கு யோகி பாபு தான் பின்னாடி குரல் கொடுத்துருக்காங்க. அந்த வசனம் நல்லா பேசியிருக்காங்க. தமாஷா போச்சு ஃபில்மு. பட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், எங்கள் குரூப்பில் வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை விட நல்லா இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அதை நம்பி தான் அங்கேருந்து 1500 கொடுத்து வந்தேன் நான் அனகாபுத்தூர்லேருந்து. பட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பாடல் வரிகள் ஒருத்தர் என்னை மீறி கைத்தட்ட வச்சுது. வருந்தாமல் வருத்தம் இல்லாமல் திருத்தம் இல்லை, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடல் நல்லா இருந்தது, வரிகள். முதல்லையும் ஒரு பாடல் 2 பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வருத்தம் இல்லாமல் திருத்தம் இல்லை, இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற மாதிரி ஒரு கவிஞர், அது யார் எழுதுனாங்கன்னு தெரில. வாய்ஸும் முதல் பாட்டும் நல்லா இருந்தது, அதுவும் நல்லா. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் போயிடுச்சு நான் வர்றதுக்குள்ளே. ஆனால் பார்க்கலாம் ஒரு முறை, ஆனால் இருட்டிலேயே பார்க்குற மாதிரி இருக்குது, அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. குமார சம்பவம் படம் தான் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வாங்க. காமெடியாக இருந்துச்சா இல்லை? காமெடி இருந்துச்சு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டோரியாக போய் நின்றுச்சு. இல்லை நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லை? ஏதோ படம் போகுது. காமெடி ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது, படம்லாம் நல்லா தான் இருக்குது, ஏதோ பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அவர் எப்படி இந்த சீரியல்லேருந்து ஹீரோவாக இருக்கார்? ஃபஸ்ட்டு எப்படி நடிச்சிருக்காரு குமரன்? நல்லா தான் நடிச்சிருக்காரு, இதுக்கப்புறமும் நல்லா நடிப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. எந்த சீன் பிடிச்சிருக்கு? பயங்கரமாக சிரிச்சேன்னா அந்த சீனில் சிரிச்சேன்னா சிரிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. முன்ன மாதிரியெல்லாம் சிரிக்கிற மாதிரி படமே வரதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு இது மூவி எடுத்திருக்காரு, இது அப்புறமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஓகே ஆவரேஜ். இந்த படம் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாண்ணா. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவர் சின்ன திரையில் பார்த்தா விட வெளித்திரையில் பார்க்குறது பெஸ்ட். அவருக்கு ஏற்ற கதையாக இருக்கா? முதல் படத்துக்கு ஏற்ற கதை. நல்ல கதை, நல்ல கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ மூவிங், செகண்ட் ஹாஃப் குட். ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு சூப்பர் படம்.